செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் நதிநீர் உரிமைகளை திமுக அரசு அடகு வைத்திருப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்கிட கேட்கலாம். லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். நதிநீர் பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட திமுக அரசானது சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துவதாக தனது எக்ஸ் வலைதள பதிவின் மூலம் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் நதிநீர் விவகாரத்தில் திமுக அரசையும் கேரள கம்யூனிஸ்ட் அரசையும் கண்டித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அந்த வகையில் தேர்தல் கூட்டணி ஆதாயத்திற்காக திமுக கள்ள மௌனம் சாதித்து தமிழ்நாட்டின் நதிநீர் உரிமைகளை மொத்தமாக அடகு வைத்து இருப்பதாகவும் அதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சிக்கு பாலாற்றில் ஆந்திர அரசு தடுப்பணைகளை கட்டி உள்ளதாகவும் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சித்து வருவதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இதற்கிடையே கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பெருகுடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதன் மூலம் அமராவதி அணைக்கு வரும் நீரை தடுக்கும் கேரள கம்யூனிஸ்ட் அரசின் முயற்சிக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூட அந்த வலைதள பக்கத்தில் தெரிவித்து இருக்கிறார். இதற்கிடையே திமுக அரசினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தூக்கத்தில் இருந்து வெளிப்பட்டு தமிழகத்தினுடைய உரிமைகளை நிலைநாட்ட உடனடியாக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாக தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.